அன்பிற்கினிய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு நாம் வரவேற்கிறோம். உங்கள் ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம் தொடர்ந்து இந்த ட்ரம்ப் ஈரான் பற்றிய செய்திகளை பகிர்ந்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் ஈரான் மற்றும் அமெரிக்கா பற்றிய அந்த போர்கள் பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். போர் வரக்கூடாது என்பதுதான் நல்லவர்களின் எண்ணம். போர் என்பது இரண்டு பக்கமும் கூர்மையான ஒரு கத்தி. ரெண்டு பக்கத்தையும் அது பதம் பார்த்துவிடும். அதனால அமைதியான உலகம் வேண்டும், எல்லா மக்களும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். உலகில் உண்டான நல்லவர்களுடைய விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேறட்டும் என்று நாம் கடவுளை வேண்டிக் கொள்வோம். போர் என்பது எதற்கும் தீர்வாகாது. பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் அதை எந்த விஷயத்தையும் நம்ம அணுக வேண்டும். ஆனால் வெறி கொண்ட அமெரிக்கா பிறருடைய செல்வங்களிலும் பிறருடைய வளங்களையும் கொள்ளையடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமெரிக்கா உலகெங்கும் வரலாறு நெடுகிலும் ஏராளமான போர்களை திணித்து வந்திருக்கிறது. அமெரிக்கா நடத்திய போர்களில் அதிகமான போர்கள் அமெரிக்கா மற்ற நாடுகளின் மீது திணித்த போர்கள். அண்மை கால வரலாற்றில் வெனிசுலாவை பார்த்தீங்க. அங்கு உள்ள அதிபரை தன்னுடைய படைகளை அனுப்பி கடத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு அதிபர் தான் யாரு? ட்ரம்பாக இருக்கிறார். அப்ப இதுல இருந்தே தெரியும், தென் அமெரிக்க நாடுகளுக்கெல்லாம் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் வளம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அதை கொள்ளையடிப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்வதனால தான் உலகெங்கும் பிரச்சனைகள் தோன்றுகிறது, உலகெங்கும் சண்டைகள் தோன்றுகிறது, அமைதியின்மை தோன்றுகிறது என்பதுதான் உண்மை. தற்போது ஈரானுடைய வளர்ச்சியும் ஈரானுடைய முன்னேற்றமும் அமெரிக்காவுடைய அந்த கண்களை பறித்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டியும் ஈரானுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டியும் முடிந்தால் அங்கிருக்கின்ற எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்காக வேண்டியும் ஈரானின் மீது ஒரு போரை திணிப்பதற்கு அமெரிக்கா முயன்று கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த போர் திணிக்கும் வேலைகளை பல்வேறு இடங்களிலே அது தோல்வியில் முடிஞ்சாலும் இன்னும் பல்வேறு இடங்களிலே போரில் நுழைந்து மிகப்பெரிய இழப்புகளையும் மிகப்பெரிய சேதங்களையும் அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. தற்போது அமெரிக்கா ஈரானுக்கு சொல்கிறது, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிய போகிறது, அதற்கு முன்னால ஒரு உறுதியான முடிவை நீங்கள் எடுத்து பேச்சுவார்த்தை மேசையில் நீங்கள் அமர வேண்டும். அந்த பேச்சுவார்த்தை மேசையில் அமர்கின்ற பொழுது அணு ஆயுதத்தை கைவிடுவதாக நீங்கள் உறுதி தர வேண்டும் என்று ட்ரம்ப் மிரட்டுறான். ட்ரம்ப் இவனுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது எந்த சர்வதேச சட்டத்திற்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்வான். மற்றவங்கள் விஷயங்கள் சென்று நிச்சயமாயவன் தலையிடுவான். இதுதான் என்னுடைய வேலையாக இருக்கிறது. இதற்கு பதில் சொல்ல புறப்பட்ட ஈரானுடைய அந்த உயர் தலைமை ஆயத்துல்லா கொமேனிகள் சொன்னார்கள், பேச்சுவார்த்தை ட்ரம்போடு பேசுவதற்கு என்ன இருக்கிறது, இவனோடு பேசுவதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை, இவனோடு நாங்கள் பேசவும் விரும்பல, எந்த பேச்சுவார்த்தை டேபிள்ல இருக்கிறதுக்கு நாங்கள் நிச்சயம் விரும்பல. அதே சமயத்துல நாங்கள் அமைதி விரும்பிகள் தான், அமைதியாக செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான். எங்கள் மீது அடக்குமுறை திணிக்கப்பட்டால் அமைதி என்ன, இரண்டு பக்கமும் சமத்துவத்தோடு அமர்ந்து சமமான முறையில நம்ம நியாயமான உரிமைகளை நியாயமான பேச்சுக்களை பரிமாறுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அது பரிமாற நாங்க தயாராக இருக்கிறோம். போரை நாங்க விரும்பல. போர் என்பது எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லியிருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி, ஆனால் ட்ரம்புடைய நிலைப்பாடுகளை பார்க்கும் பொழுது இது பேச்சுவார்த்தைக்கு உகந்ததாக தெரியல. ட்ரம்பை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். அவர் எந்த படைபலத்தோடு வந்தாலும் எவ்வளவு உறுதியான நிலையில வந்தாலும் அவரை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். அவர்கள் அங்கு களத்தில் எதிர்கொள்வோம் என்று ஆயத்துல்லா கொமேனி பேசி இருக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. அது மாதிரி ஈரானுடைய புரட்சிப்படை ஒரு செய்தியை தெளிவாக சொல்லிவிட்டது. ஈரானுடைய எல்லைகளில் எல்லைகளை தொட்டு நிற்கக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் உடனடியாக அங்கிருந்து விலக வேண்டும். விலக மறுத்தால் அந்த கப்பல், இந்த ஆப்ரஹாம் லிங்கம் என்ற கப்பலை நாங்கள் மூழ்கடிக்க தயாராக இருக்கிறோம். மூழ்கடிப்பதற்குரிய எல்லா தயாரிப்புகளையும் நாங்கள் செய்துவிட்டோம்.
இந்த செய்திகளுக்கு பிறகுதான் அந்த ஆப்ரஹாம் லிங்கம் தான் நெஞ்சிது அமெரிக்காவுடைய பெரிய போர்க்கப்பல் என்று முதல்ல சொல்லப்பட்டது. இப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு பெரிய போர்க்கப்பலை அமெரிக்கா அனுப்பி இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. ஆக அமெரிக்காவுடைய அந்த ஏகாதிபத்திய சிந்தனை, அந்த முதலாளித்துவ சிந்தனை எல்லாம் நமக்கு கீழே தான் இருக்க வேண்டும், எல்லா ஆதிக்கத்தை நாம் தான் பெற்றிருக்க வேண்டும் என்ற அந்த முரட்டுத்தனமான சிந்தனை தான் உலகத்தினுடைய சமாதானத்தை பறித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு பிறகு இன்னொரு பெரிய கப்பலையும் அனுப்பியிருப்பதாக வந்த செய்திகளுக்கு பிறகு ஈரான் மிகப்பெரிய முன்னேற்பாடுகளில் இறங்கி இருக்கிறது. ஈரானுடைய புரட்சி படைக்கு சொந்தமான அந்த போர் தயாரிப்புகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டிருப்பதோடு நேற்றிரவில் பல முக்கிய தயாரிப்புகளிலும் ஈரான் இறங்கி இருக்கிறது. ஈரானுடைய புரட்சி படை அந்த ஹொர்முஸ் வளைகுடாவை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டிலும் ஹொர்முஸ் வளைகுடாவில் தன்னுடைய படைபலங்களையும் மிகப்பெரிய அளவில் குவித்திருக்கிறது. சில விஷயங்களை சொல்லலாம். வரலாற்றில் முதல் முறையாக புரட்சி படை தன்னுடைய போர்க்கப்பல்கள் அனைத்தையும் தயாரித்திருப்பதோடு அவைகளில் தேவையான ஏவுகணைகளை பொருத்தி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலுடைய இலக்குகளை தாக்குவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் அமெரிக்க போர்க்கப்பல்களை நோக்கி தயார் செய்து நிறுத்தப்பட்டிருப்பதாக சில செய்திகள் வருகிறது. அது மாதிரி அந்த கடற்படைக்கு சொந்தமான ஏவுகணைகள் எல்லாம் அதனுடைய கிடங்குகளிலிருந்து எடுக்கப்பட்டு இலக்குகளை நோக்கி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த ட்ரம்பினுடைய சில முட்டாள்தனமான வேலைகளில் இறங்கக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த ஹொர்முஸ் வளைகுடாவை முழுமையாக அடைத்திருக்கிறது ஈரான். இப்படி அது மாதிரி நேற்றிரவு ஈரான் அந்த ஹொர்முஸ் வளைகுடாவில் மிகப்பெரிய ஒரு ஒத்திகையை நடத்தி இருக்கிறது. அந்த ஒத்திகை வரலாற்று சிறப்புமிக்க ஒத்திகை என்றும் ஈரானுடைய வரலாற்றில் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய தயாரிப்புகளோடு ஈரான் இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. நாம் இந்த செய்திகளை சொல்வதின் நோக்கம் போர் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, போரை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம், உலகத்தில் உள்ள நல்லவர்களின் எண்ணம். ஆயினும் அமெரிக்க ஏகாதிபத்திய சிந்தனைவாதிகளால் இந்த போர் திணிக்கப்படுகின்ற பொழுது அது பற்றிய தகவல்களை, விழிப்புணர்வுகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த செய்திகள் பகிரப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த பகிரப்படக்கூடிய செய்திகள் சிறந்த செய்திகளாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் இதை எடுத்துச் சொல்லுங்கள்.